கரிசனையோடு விசாரிக்கிற ஒரே நபர் உண்டு என்றால் அதுதான் நம்முடைய இயேசு. நம்மை அவர் விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுவோம் என்று பேதுரு அழகாக கூறுகிறார். அன்பானவளே, இந்த ஸ்கூல் பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது வாகனத்துல பெற்றோர்கள் ஏற்றி விடுவார்கள். முதுகிலே பேக்கை மாட்டி விட்டு அவள் ஏற்றி விடுவார்கள். வேணா சுமந்துட்டு போகுது, ஆனா இந்த பிள்ளைகள் அதன் பார்த்து அது சுமந்து கொண்டே போகுது. அப்புறம் எனக்கு தோல் வலி அந்த வலி அப்படின்னு புலம்புங்க வீட்டுல. காரணம் தெரியுமா? வேன்ல ஏறினவன்னா ஏன் பேக்கை மாட்டி வச்சிருக்கணும்? எடுத்து கழட்டி வச்சிட வேண்டியதுதானே. வைக்க வேண்டிய இடத்துல பாரங்களை நாம் வைக்காவிட்டால் நமக்கு வலிகள் தான், பிரச்சனைகள் தான். ஆகவே இந்த இடத்துல பேதுரு சொன்னபடியே நம்முடைய பாரங்களை, ஹல்லேலூயா, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அன்போடு விசாரிக்கிறவர்கள் யாருமே இல்லையே. அன்பாயிருக்கிறவர்கள் கூட விசாரிப்பது இந்த நாட்களிலே குறைந்து விட்டது. காரணம், அவங்க பாடே பெரிய பாடா காணப்படுது. இதிலிருந்து மற்றவங்களுக்கு விசாரிக்க போறாங்க. ஆனால் நம்மை விசாரிக்கிறவர் இந்த வேளையிலே வந்திருக்கிறார்.